ஹலோ எவ்ரிஒன். மை நேம் இஸ் வினோத். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப ஆசை இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கும்போது எல்லாருமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ட்ராவல் பண்ணுங்க. ட்ராவல்னு சொன்ன உடனே நம்ம எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி போகிறதுன்னு தெரியல, இல்லை எங்கே போகிறதுன்னு தெரியல, இல்லை எங்கே போகலான்னு தெரிஞ்சாலும் அதுக்கு எப்படி என்ன பிளான் பண்ணலாம் அந்த மாதிரி தெரியலனா, நான் நான் கோ த்ரூ பண்ணேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் நான் டீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போகணும் பிளான் பண்ணிக்கோங்க. ஊட்டியோ, கொடைக்கானலோ, இல்லை பெங்களூரோ, ஹைதராபாத்தோ, வாட் எவர் இட் இஸ். உங்களோட பிளான், நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எங்கே போகணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளேஸை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அது நீங்கள் ஒரு ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா நீங்கள் ஒரு கப்புள்ஸாக போகிறீங்களோ, அது வாட் எவர் இட் இஸ் உங்களோட விருப்பம். எங்கே போகலாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யாருனாலும் போகலான்னு பிளான் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ தான் ட்ரிப்புக்கான பிளானே நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் எப்படி போக போகிறீங்க, எந்த டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஓன் வெஹிக்கலில் போக போகிறீங்களா இல்லைனா பஸ்ஸா இல்லைனா ட்ரெயினாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. பஸ்ஸு ட்ரெயினாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது உங்களோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏசி புக் பண்ணுறீங்களோ இல்லை நார்மல் புக் பண்ணுறீங்களோ பார்த்துக்குங்க. என்ன கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஏசி. முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்டபுளாக போக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ட்ராவலுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் தான் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட கம்ஃபர்டபுள் தான் ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் ஐயோ இவ்வளோ காசு போடணுமா, எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னா இதுதான், சரிங்களா? ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணலாம், சரிங்களா? உங்களோட உங்களோட ட்ரெயினோட டிக்கெட் நீங்களே ஆன்லைனில் பார்த்து புக் பண்ணுங்கள். எப்படி புக் பண்ணலன்னு தெரியலனா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் எப்படி புக் பண்ணலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ட்ரெயினுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு, ட்ரெயினுக்கு எப்படி நம்ம எந்த டைமுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் அங்கே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க உங்களோட பிளானு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் மினிட்ல போய் பிடிக்கலாம், லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நம்ம ரீச் ஆகிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் போகிறவங்க போகிறாங்க. பட் ஆனால் ஏதாச்சும் ஒரு வண்டி நமக்கு லேட் ஆகிடுச்சு, இல்லை நம்ம லேட்டாக கிளம்பிட்டோம்னா அங்கே ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு எடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட்டாக போனீங்கன்னா உங்களால் கன்ஃபார்மாக எதுவும் பண்ண முடியும் தெரியாது. நீங்கள் 1/2 ஹவருக்கு முன்னாடி போனீங்கன்னா பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நீங்கள் இது பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. கொஞ்சம் ஒரு சில ஒர்க்கெலாம் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி அங்கே போக பாருங்கள். அது உள்ள ட்ரெயினில் சேல் பண்ணுற எந்த ஒரு ஃபுட் ஐட்டத்தையும் வாங்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது எந்த எண்ணெயில் செய்வாங்கன்னு தெரியாது, எப்படி செய்வாங்கன்னு தெரியாது, ஹைஜீனிக்காக இருக்குமான்னு தெரியாது. ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் முன்னாடியே வாங்கி பேக்கில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலையோ இல்லை நியர்பையோ எதுவுமே உள்ள எதுவுமே எங்கேயுமே வாங்காதீங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு நம்ம நாளைக்கு வருமானு தெரியாது. நம்மளால அது நல்லா இல்லை, அது நமக்கு செட் ஆகலைன்னா கூட நம்மளால எதையுமே கேட்க கூட முடியாது. என்னோட அனுபவம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒஸ்ட்டு தான், சரிங்களா? நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். தோசை வாங்குவோம், சட்னி ஊசரிச்சு போயிருக்கோம். போண்டா வாங்குவோம், போண்டா நல்லா இருக்காது. அங்கே ரைஸ் எல்லாமே சரிங்களா, ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வரும். நமக்கு அது வேணாம். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அம்மாவை குக் பண்ணி தர சொல்லுங்க. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டர் இன்டேக் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே போகும்போது வாட்டர் இன்டேக்கே பண்ண மாட்டாங்க. யூரின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லோவாக வரும். அந்த மாதிரியா இல்லாமல் வாட்டர் இன்டேக் பண்ணுங்க. நல்ல நார்மலான டைம்ல நம்ம தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம். ட்ராவல்னு வரும்போது சுத்தம் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பாடியை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 4th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போகிற பிளேஸை பற்றி ஒரு சில நாலேஜாச்சும் இருக்கணும். நீங்கள் அங்கே போயிட்டு இறங்கிக்கலாம் கேட்டுக்கலாம்னா அது செட்டே ஆகாது. கூகுளில் சர்ச் பண்ணுங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேளுங்க. ஹோட்டல் புக் பண்ணுறது கூட நம்ம நெட்டில் பார்த்து ஹோட்டல் புக்கிங்னு போட்டிங்கன்னா ஹோட்டல்ஸ் தான் வரும். அது நார்மலாக லோக்கலாக ஹோட்டல் தான் வரும். உங்களுக்கு நல்லா ஒரு சூப்பரான உங்களோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெட்டில் புக் பண்ணுறதை விட ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவங்க கூட நான் சொல்கிறதுக்கு போங்க சொல்லிட்டு நீங்கள் நெட்லேயே நியர்பை எங்கேயாச்சும் ஹோட்டல்ஸ் ஏதாச்சும் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்து, அப்படி உங்களுக்கு எந்த மாதிரி ரேட்டில் வேணும், ஏன்னா ரேட் வைஸாக இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இதுவாக இருக்கும், ஸ்டார் ஹோட்டல்ஸ் தனியாக இருக்கும், லக்ஸரி ஹோட்டல்ஸ் தனியாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஹோட்டல்ஸ் தான் வேணுமோ அந்த மாதிரி ஹோட்டல்ஸாக பார்த்து புக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார் ஹோட்டலாக பார்த்து புக் பண்ண பாருங்கள். அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 தான் இருக்கும் மோஸ்ட்லி. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல கன்வீனியன்ஸாக இருக்கும்.
ஒரு ரூமுங்கிறது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து படுத்து தூங்கி எழுந்துக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த ரூம. அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தா ஒரு ஜிம் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும். ஒரு அவங்க எங்கேயாச்சும் ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ற மாரி, ஏதாச்சும் வந்து ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருக்குமா? அந்த மாதிரிலாம் பார்த்து நீங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து புக் பண்ண பாருங்க. இல்ல ரெசார்ட் மாதிரி கூட புக் பண்ண பாருங்க. ஸோ நீங்க வந்து யார்கிட்டயுமே கேட்காதீங்க. இங்க ஏதாச்சும் நல்ல ஹோட்டல் இருக்குமா? இது அப்படின்னு ஆட்டோக்காரர்கிட்டயோ, இல்ல கேப் டிரைவர் கிட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சென்ஸ் இருக்காது, நாலேட்ஜ் இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சது தான் போய் கூட்டின்னு போய் காட்டுவாங்க. உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்புன்னு பிளான் பண்ண உடனே அந்த ஊருக்கு போயிட்டு நம்ம ஹோட்டல் போட்டோமா, ரூம் புக் பண்ணோமா, எல்லா பிளேஸையும் போயிட்டு ஒரே நாள்ல பார்த்தோம்னு யோசிப்பாங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தப்ப பண்ணாதீங்க. ஒரு அறிபறியா வந்து எந்த ஒரு பிளேஸையுமே பார்க்கணும், சுத்தணும்னு நினைக்காதீங்க. உங்க உடம்பு தான் ஸ்பாயில் ஆகும். அதே டைம்ல நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா ஒரு ஒரு டிராவல் நினைச்சாலே நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு டென்ஷன் தான் வரும். உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஆர் 3 பிளேஸஸ் மட்டும் போதும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிரைவர் புக் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு நீங்க சுத்தி சர்ச் பண்ணி பாருங்க. 2, 3 இடம் பார்த்தாலே போதும் ஒரு நாளைக்கு. போய் பார்த்தீங்களா, அத வந்து ரசிங்க, இது பண்ணுங்க, உட்காந்து பாருங்க, என்னலாம் இருக்குன்னு இது பண்ணுங்க. அண்ட் தென் வந்து அகைன் வந்து அந்த பிளேஸ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்க. நீங்க எந்த ஊருக்கு போயிருக்கீங்களோ, அந்த ஊர வந்து நீங்க பாருங்க. எப்படி இருக்காங்க? அங்க பீப்பிள்ஸ் எப்படி இருக்காங்க? பீப்பிள்ஸ் எந்த மாதிரிலாம் பேசுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட வந்து பேச்சு குடுத்து பாருங்க. நிறைய பேர்கிட்ட. நம்ம வந்து டிராவல் பண்ணதே வந்து எதுக்குன்னா, நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும் நம்மளோட லைஃப்ல. நம்ம மைண்டுக்கும் ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோங்கிறது நல்லா மைண்ட்ல வந்து ஏத்திக்கிட்டு, போயிட்டு நார்மலா ரிலாக்ஸா வந்து அங்க போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எங்கேயும் போக பிடிக்கலன்னா, அழகா ரூம்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். முக்கியமான ஒரு விஷயம், எதுக்காகவும் ஷையா ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க இருக்கிறது வேற ஒரு ஊரு. நீங்க எல்லாத்தையுமே வந்து உங்களோட வாய ஓப்பன் பண்ணி தான் கேட்க முடியும். தைரியமா, போல்டா, பிரேவா கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அங்க கத்துக்கலாம். பேசுங்க. உங்களோட மவுத்த ஓப்பன் பண்ணி பேசுங்க. 4 விஷயம் கத்துக்கங்க. 4 விஷயம் தைரியமா கேளுங்க. அதே போல கொஸ்டின் கேளுங்க. இது ஏன் இந்த மாதிரி இருக்கு? இங்க என்ன இது? இங்க என்ன ஸ்பெஷல்? இங்க என்ன இது? அந்த மாதிரி ஏதாச்சும் ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் ஆர் தேர் டூ எனிஒன். சரிங்களா? யாரும் உங்கள வந்து அப்படியே புடிச்சிருந்தா போய் எதுவும் பண்ணலாம் மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து தைரியமா கேளுங்க உங்களுக்கு தேவையானத. ஏன்னா மோஸ்ட்லி சொல்லுவாங்க, இப்ப சென்னையில நம்ம இருக்கோம்னா, நம்ம எங்க போனாலும் சரி, பெங்களூர் போனாலும் சரி, இல்லன்னா ஹைதராபாத் போனாலும் சரி, என்ன சொல்லுவாங்க? "ஏய் சென்னையே நல்லா தான் இருக்குன்னு" சொல்லுவாங்க. சென்னை மாதிரி தான் இருக்கு அதுன்னு சொல்லுவாங்க. பட் எல்லாமே சேமு தான். பட் அங்க இருக்கிற பீப்பிள்ஸுமே சேமா தான் இருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து போயிட்டு, இங்க வந்து நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மாதிரியா வந்து ரொம்ப வந்து ஒரு மாரி ரஷ்ஷா சுத்திக்கிட்டே இருப்போம். ஒரு மாதிரியா ஹெவி ஒர்க் லோடா சுத்திக்கிட்டு இருப்போம். அங்க போனா வந்து ஒரு மாதிரி பீஸா இருக்கும். எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாம நம்மளோட ஒர்க்லேருந்து எல்லாமே எஸ்கேப் ஆகி அங்க வந்து ஃப்ரீயா இருக்கும். அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த மாரி ஜாலியா இருங்க. என்ஜாய் பண்ணுங்க. சாங் கேளுங்க. முடிஞ்சா வந்து ஒரு சாங் போட்டு ஒரு டான்ஸ் ஆடுங்க உங்க ரூம்லயே. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட, இல்ல உங்க பேரோடயோ, இல்ல வாட் எவர் இட் இஸ். நல்லா ஜாலியா இருங்க. ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன். சரிங்களா? என்னோட அனுபவத்திலருந்து சொல்றேன். எந்த ஒரு கூகுளையோ, இல்ல எந்த ஒரு யூடியூபரையோ, இல்ல எந்த ஒரு பிளைண்டா வந்து எந்த விஷயமும் நீங்க நம்பாதீங்க. ஒரு பிளேஸ பத்தி கேட்கறீங்க, இல்ல இங்க போலான்னு யோசிக்கிறீங்கன்னா, பிளைண்டா வந்து யார் சொல்றதையுமே நம்பாதீங்க. சரிங்களா? அங்க ரியலாவே போயிருப்பாங்க பார்த்தீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலில யாராச்சும் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்கலாம். அவங்க கிட்ட போயிட்டு ஜஸ்ட் வந்து கேளுங்க. இது எப்படி இருக்கும்? இங்க என்ன பண்ணணும்? இங்க எதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க உங்களோட ட்ரிப்ப பிளான் பண்ணி நீங்க போய் அங்க இது பண்ணுங்க. ஜஸ்ட் பிளைண்டா வந்து ஒரு இப்ப என்ன மாரி ஆளுங்க என்னையுமே வச்சுக்கோங்க. நான் சொல்றதுமே நீங்க முழுசா நம்பாதீங்க. நீங்களா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். என்னடா வினோத் இப்படி சொன்னா, ஆனா அங்க இப்படி இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கவே கூடாது. பிளைண்டா வந்து யாரையுமே நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா வந்து நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஊட்டிக்கே போறீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த சிக்கு புக்குன்னு ஒரு ட்ரெயின் இருக்கும். அந்த ட்ரெயின்ல போலான்னு எல்லாருக்குமே ஒரு ஆசையா இருக்கும். ஆனா அந்த ட்ரெயினுக்கு நம்ம வந்து எல்லாருமே சொல்ல மாட்டாங்க யாருமே வந்து. நம்ம வந்து அங்க போய் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து சீசன் டைம். பட் அது பார்த்தீங்கன்னா, அது வந்து சீசனுக்கு ஏத்த மாரி வந்து ஃபுல் ஆகும். இல்ல காலி எம்ப்டியா இருக்கும். நீங்க வந்து அங்கலாம் போக போறீங்கன்னா, அந்த ட்ரெயின்ல போகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியாச்சும் புக் பண்ணிட்டு போணும். இந்த மாதிரி ஒரு சில சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. நமக்கு அது தெரியாததுனால நம்ம என்ன ஆகுறோம், நம்ம வந்து
அத வந்து நம்மளால வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ணாம முடியாம போயிடும். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இதுதான் நீங்க வந்து ஒரு எங்கேயாச்சும் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிளான வந்து நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இத முடிஞ்ச அளவுக்கு வந்து இத வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ண பாருங்க. இது பிரகாரம் நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்க அந்த பிளானுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனலான ஒரு விஷயம், என்னோட வந்து பர்சனலான ஒரு விஷயம் இது. அங்க போயிட்டீங்கன்னா, தேவையில்லாம எதுக்குமே கோவப்படாதீங்க. ஆர்கியூ பண்ணாதீங்க. உங்க பார்ட்னரா இருக்கட்டும், இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், யார்கிட்டயுமே உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். ஏன்னா நீங்க வந்து என்ஜாய் பண்ண தான் போயிருக்கீங்க. வந்து யாரையுமே வந்து தேவையில்லாம வந்து நீங்க வந்து ஒரு மூஞ்சி காட்டி, ஒரு மாதிரியா வந்து பேசாம, கொஞ்சம் அந்த அந்த ஒரு ட்ரிப்ப வந்து பீஸ்ஃபுல்லா உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபர்ட்ட போட்டு பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கும், ரொம்ப ஹேப்பியா இருக்கிறதுக்கும் வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும். இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இங்க இருந்தீங்க பார்த்தீங்களா? இப்போ ஒரு வினோத்னா இங்க இருக்காங்கன்னா, இந்த வினோத் கிடையாது அங்க போனா. அங்க போயிட்டு நீங்க என்னெல்லாம் புதுசா ட்ரை பண்ணணும், இதுவரைக்கும் நீங்க உங்க லைஃப்ல பண்ணாத விஷயமா, ஒரு மாதிரியா ஜாலியா இருக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டா இருக்கணும்னு நினைக்காம, ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அதுக்காக வந்து நீங்க ஒரு சில ஸ்டெப் தான் எடுத்து தான் ஆகணும். நீங்க வந்து யார்கிட்டயுமே பேசாம, என்ஜாய் பண்ணாம இருக்காதீங்க. அங்க போயிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ, அது வந்து நீங்க உங்க லைஃப்ல வந்து கிடைக்கணும். அத வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, டெய்லி ரொட்டீன் லைஃப் மாரி அங்கேயும் போயிட்டு நீங்க அந்த மாதிரி இல்லாம, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா புதுசா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்க. புதுசா சாப்பிடணும்னு நெனச்சத சாப்பிடுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க உங்களோட லைஃப. ஸோ ஓகே. இது எல்லாமே நான் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். தேங்க் யூ ஃபார் திஸ் வாட்சிங். ஓகே. பாய்.